திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் என்று திருவேங்கடமுடியான பற்றி இருக்கிற முதல் 10 8ஆம் திருமொழியில் இருக்கிற பாசுரங்களை பார்க்கலாம். முதல்ல பாசுரத்தை பார்த்துடலாம். ஆழ்வாரோடைய அனுபவங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தொடர்ந்து நம்ம பார்க்கறதுக்கு முயற்சி செய்யலாம். கொங்கலர்ந்த மலர் குருந்தம் மொசித்த கோவல நம்பிரான் சங்கு தங்கு தடங்கடல் துயில் கொண்ட தாமரை கண்ணினன் பொங்கு புள்ளினை வாய்ப்பிளர்ந்த புராணர் தம்மிடம் பொங்கு நீர் செங்கயல் திளைக்கும் சுனை திருவேங்கடமடை நெஞ்சமே கொங்கலர்ந்த மலர் குருந்த மொசித்த கோவல நெம்பிரான் சங்கு தங்கு தடங்கடல் துயில் கொண்ட தாமரை கண்ணினன் பொங்கு புள்ளினை வாய்ப்பிளந்த புராணர் தம்மிடம் பொங்கு நீர் செங்கயல் திளைக்கும் சுனை திருவேங்கடமடை நெஞ்சமே. இந்த 10 பாசுரத்திலையும் ஆழ்வார் தன்னுடைய மனத்தை நம்ம போகலாமா, நம்ம அங்கே போக அனுபவிப்போம் அப்படின்ற மாதிரி தன் மனதை கூப்பிட்டு அதனோட பேசி திருவேங்கடத்தில் திருமலையில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு தன் மனதை கூப்பிட்டு சொல்கிறார். ஆனால் இதனோட உட்கருத்து என்னன்னா, இந்த சேஷாச்சல கருடாசல சிம்ஹாச்சல அப்படின்னா இந்த அசலங்கள் சிம்மாச்சலத்தில் என்ன நடந்தது? பெருமாள் நரசிம்ம அவதாரம் பண்ணினார். நரசிம்ம அவதாரம் பண்ணின பொழுது அங்கே இருக்கிற அந்த சின்ன குழந்தை பிரகலாதன் சிறுவன், அந்த சிறுவனுடைய ஒரு 1000 நாமங்கள் அவனுடைய வாயில் வந்த ஒரு நாமத்துக்காக வேண்டி அவன் அப்படி சொல்கிறான்றதுனால அவனுக்கு அவனோட தமப்பனே பகையாயிட்டான். அந்த தமப்பனே பகையாயினா அந்த விரோதியை நிரசிக்கணும், அதில் எப்படி வெளியில் வரணும்? அதனால் அந்த குழந்தைக்காக ஒரு புது வடிவில் தோன்றி அங்கே ஒரு தனியாக ஒரு வடிவை எடுத்து அந்த வடிவில் அவனை பிரகலாதனை அனுகிரகித்து இரண்யகசிபை முடித்தார். இந்த நரசிம்ம அவதாரத்தை சமாச்சாரம் நம்ம எல்லாருக்கும், இந்த விளக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த வெம்மையாக இருக்குது, அந்த வெம்மையை அனுசந்தித்தவாறே அதுக்கு ஏதுவாக அங்கே சுவாமி என்ன பண்ணார்? பெருமாள் ஆழ்வாருக்கு காட்டி கொடுக்குறார். நம்மை இங்கு அனுபவிப்போம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிறார். இங்கே கண்டு அனுபவித்துக்கலாம்னு அதை உட்கருத்தாக வச்சு தான் இந்த அடுத்த 10 பாசுரங்களை அவர் பாடுறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற 10 பாசுரத்தில் அங்கே என்ன பண்ணுறார்? அந்த சிம்மாசலத்தை பற்றி தான் பாடுறார். அதனோட தொடர்ச்சியாக நம்ம அந்த வெம்மையை அனுசந்தித்தா அதுக்கு ஏதுவாக நம்ம இங்கே போய் அந்த சுனையில் இருக்கிற நிறைய ஜலசமிருத்தி இருக்கிற அந்த சுனையில் அதுக்கு நேராக இருக்கிற அருகில் இருக்கிற அந்த பெருமாளை நம்ம சேவித்து இன்புறலாம் அப்படின்னு தன் மனசை கூப்பிட்டுண்டு வரார். அப்போ இங்கே வந்த உடனே இங்கே என்ன இருக்குது? முதல் கொங்கல இந்த பாசுரத்துக்கு எப்படி அன்வய கிரமம் அப்படின்னு சொன்னால், முதல்ல பார்க்கடலில் துயில் கொண்டு இருக்கிற சங்கு தங்கு தடங்கடல் அந்த வரிசையிலேருந்து நம்ம அனுபவித்து பார்க்கணும். அப்படி தான் வரிசை கிரமம், அன்வயம் அப்படி வச்சுட்டா அந்த மாதிரி வச்சுட்டு அந்த என்ன பண்ணணும், அதை வச்சு அதுக்கு மேலே பார்த்துட்டே வந்தால் நல்ல பொருள் தெளிவாக புரியும் நம்மளுக்கு. அதில் என்ன பண்ணார்? சங்குகள் தங்கி பொருந்தி பறந்து விரிந்துள்ள பார்க்கடலை என்ன பண்ணிட்டுருக்கார்? கண் வளர்ந்து அருளுகின்றவனாய் துயில் கொண்டவனாய் என்ன சொன்ன? அங்கு கண் வளர்ந்து அருளுகின்றார். அடுத்தது தாமரை பூ போன்ற கண்களை உடையவனாய், தாமரை கண்ணினாய் அப்படின்னா தாமரை போன்ற கண்களை உடையவனாய். அப்புறம் கிருஷ்ணனாய், கிருஷ்ணனாய் கொண்டு என்ன கிருஷ்ணன்னு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த கிருஷ்ணனாய் கொண்டு தமக்கு உபகாரகனாய். அப்புறம் பொங்கு நீர் வரும்போது குறும்போசித்த அப்படின்னு சொன்னால் குறுக்கத்தி மலர்கள், அப்புறம் நிறைய மலர்கள்லாம் பூத்து குலுங்கி சரியாக இருக்குது. ஆனால் நறுமணம் வீசான் என்றது. ஏன்னா ஒரு மரத்தில் தலையிலேருந்து அடி வரைக்கும் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா இடத்துலையும் பூக்கள் பூத்து விகசித்து சரியாக இருக்குது. ஆனால் நறுமணம் வீசான் என்றது. அப்போ ஏன்னா அந்த ஃப்ராக்ரன்ஸை அது வெளியில் பரவி விடலை, அப்படியே இருக்குது. ஏன்னா அந்த குறுக்கத்தி பூவை சுவாமி பண்ணுறாரு இல்லையா, அசுராவிஷ்டம் என்னது அது? அந்த குறுக்கத்தி பூக்கள் அதை நிரசிக்கிறவனாய் இருந்து அப்புறம் கிளர்ந்து எழுந்து நிற்கிற ஒரு பகாசுரன் அப்படியே ஆர்ப்பரித்துட்டு வரான். ஆனால் அந்த ஆர்ப்பரித்தன் என்ன பண்ணுறார்? அவனுடைய வாயை பிளந்து முடித்தவனாய். அதனால் என்னாச்சு? இந்த பாசுரத்தில் பகாசுர வதத்துக்கு என்ன ஒரு கோடு காட்டுறார். அதுபோல
கிளர்ந்து வந்த கிளர்ந்து வந்த புல் இருக்கே, புல்லின் வாய் என்ன பண்ணிட்டார், கிழிச்சுட்டு சுவாமி அதை புகட்டனாய், அந்த புகட்டன் அது என்ன வருது, அதை போக்கொழித்தவனாய் அப்படி இருந்த பொழுது சர்வேஸ்வரனாய் எனக்கும் உபகாரகனாய் என்ன பண்ணார், எனக்கு எதுக்கு உபகாரகர்னா சர்வான் எனக்கும் வழிகாட்டி தரார். அந்த மலையிலேருந்து இந்த படியை காட்டி தந்தார் இல்லையா, எனக்கும் உபகாரகனாய், அதுக்கப்புறம் சர்வேஸ்வரனாய் சர்வாந்தராத்மாவாய் நிற்கின்ற ஹரியானவன் இங்கே என்ன பண்ணுறார், இந்த மலையில் வந்து தன்னுடைய ஸ்தானமாக மாற்றிக்கிறார். இங்கே வந்து என்ன சந்நிகிதராக இருக்கிறார், இங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு அதை கண்டு அருள வேண்டும். ஆனால் இது என்ன இருக்கு, பொங்கு நீர், நிறைய ஜலசமிருத்தி இருக்கு. ஜலசமிருத்தி இருக்கிறதுனால நிறைய சுனைகள் இருக்கு. அந்த சுனைகளில் என்ன செங்கயல் மத்ஸ்யங்கள், சிவப்பு கலரில் இருக்கிற, சிவப்பு நிறத்தில் வண்ணத்தில் இருக்கிற மத்ஸ்யங்கள் வர்த்தித்து கழிக்கின்றது, கழித்து வர்த்திக்கின்றது. கழிக்கிறது முதல்ல ஜலம் நிறைய இருக்கிறதுனால, ஜலம் கழித்து இருக்கிறதுனால கழிக்கிறது, கழித்ததுனால மேலும் மேலும் வளருகிறது. நிறைய மத்ஸ்ய கூட்டங்கள் அங்கே நிறைய இருக்கு. அதுபோல சுனைகள் நிறைய இருக்கு. அந்த சுனைகளில் வர்த்திக்கின்ற, கழித்து வர்த்திக்கின்ற சுனைகள் நிறைந்த திருவேங்கடம் அடை நெஞ்சமே, அங்கு போய் நாம் என்ன பகவானே அனுபவிப்போமாக அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசை கூட்டின்னு வரார். ஆழ்வார் கூட்டின்னு வந்தார். அங்கே என்ன பெரிய பொருளில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, விரோதி நிரசனாய், விரோதி நிரசன சீலனாய், அப்புறம் ஆசிரித சம்ஸ்லேஷ ஸ்வபாவனாய், சர்வாந்தராத்மாவாய், ஹரியாய் அப்படின்னா இத்தனை அறியானவனாய் எல்லாமே இருக்கான். அப்படின்னா ஒரு நாமம் சொன்ன, வாயில் ஒரு நாமம் சொன்ன சிறுவனுக்காக புதுவான ஒரு தோற்றத்தை எடுத்து அந்த அவனுடைய தமப்பனே பகையனாய் இருந்த அந்த விரோதியை நிரசித்தவனாய், எனக்கும் உபகாரகனாய், எனக்கும் உபகாரகனாய் அப்படின்னு. சரி, இன்னொன்று, அந்த சிறுவன் பிரகலாதாழ்வான் சொன்னார் ஒரு நாமம், அதுக்காக அவனுக்காக மட்டும்தான் தூணிலேருந்து கிளர்ந்து எழுந்தார் அப்படி இல்லாமல் அவருடைய நாமம் சொல்பவர் எல்லாருக்கும், ஒவ்வொருவருக்கும் அவருடைய சம்சார துரிதங்களை நீக்குபவனாய். அங்கே மறுபடியும் சொல்லிக்கிறார், எனக்கு உபகாரகனாய், பொங்கு நீர், மலர்கள் பூத்து வர்ஷிக்கின்ற விகசித்து பரிமளங்களை வீசுகின்ற மரங்களை, பூக்கள் புஷ்பித்திருக்கின்ற மரங்களை உடைய மலைவாசஸ்தலம். அங்கே சந்நிகதனானான் சுவாமி. அப்போ அங்கே என்ன இருக்குது, ஒரு பெரிய விஷயம், ஜலசமிருத்தி இருக்கிறதுனால அங்கே செங்கயல் மத்ஸ்யங்கள், அதாவது சிவப்பு வண்ணத்தில் இருக்கிற மத்ஸ்யங்கள் கழித்து வர்த்தித்து கழிக்கின்றது. நாமும் அங்கே சென்று அனுபவிப்போம். என்ன, பெரியவாச்சான் பிள்ளை இங்கே இன்னொரு வார்த்தையை அதில் சேர்த்து சொல்கிறார். ஏன்னு சொன்னால், தமிழ் நடையாடுகின்ற இடத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற வேங்கடமலை, அந்த மலையில் சென்று நாமும் என்ன வேங்கடமுடையானை அனுபவிப்போமாக என்று சொல்லி தன்னுடைய மனதை திருவேங்கட மலைக்கு அழைத்து வருகிறார் திருமங்கை ஆழ்வார். இதற்கு தொடர்ச்சியாக வரப்போகிற பாசுரத்தில் என்னெல்லாம் சொல்கிறாருன்றதை நம்ம பார்ப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.